நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஓஜா போர்டு விளாண்டுருக்கீங்களா? கொடைக்கானலுக்கு மேலே ஒரு மலைப்பகுதியில், அடர்ந்த காட்டு பகுதியில் நைட்டு ஒரு 1 மணிக்கு ஓஜா போர்டு விளாண்டு அதனால் வந்த அமானுஷ்யத்தில் சிக்கினவங்களோட ஒரு உண்மையான ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். திருச்சியை சேர்ந்த மைக்கேல் அப்படிங்கிறவர், அவங்களோட அப்பா கொடைக்கானலில் ஒரு ரெசார்ட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ரெசார்ட்டோட ஓப்பனிங் செரமனிக்கு அவங்க அம்மாவாலையும் பாட்டியாலையும் வர முடியலை. ஏன்னா அவங்க 2 பேருமே ஹெல்த் இஷ்யூங்கிறனால அப்பாவும் பையனும் மட்டும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போது மைக்கேல் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, என்னோடய ஃப்ரெண்டு கணேஷ் சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறான்ப்பா, ரொம்ப நாளாகவே பாய்ஸ் ட்ரிப் நாங்கள் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்களால் முடியலை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துடுவாங்க, ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் அங்கே ஜாலியாக இருக்கிற மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூப்பிட்டு வரேன்ப்பா, இதை நம்ம ஒரு பாய்ஸ் ட்ரிப்பாக நம்ம ஏன் பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்பாவும் ஓகே மைக்கேல், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சென்னையில் இருக்கிற கணேஷுங்கிற அவரோட மைக்கேலோட ஃப்ரெண்டு கணேஷுங்கிறவர் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறாரு. மைக்கேல் ஃபோன் போட்டு இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அப்பா ரெசார்ட் வாங்கியிருக்கிறாரு மச்சான், நம்ம பிளான் பண்ணுறோம், ஆனால் போக மாட்டேங்கிறோம், நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது கணேஷ் சொல்கிறாரு, அப்துல்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அப்துலும் வேலு, அப்துல் வேலு கணேஷ் 3 பேர் அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்துல்லு வேலு 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மச்சான். நம்ம அவங்களும் கொடைக்கானல் பிளான் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, பட் முடியலை, நான் அவங்களையும் கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே மச்சான், நம்ம தான் எக்ஸ்யூவி வச்சுருக்குறோம், நீங்கள் திருச்சிக்கு வந்துடுங்க, ஒன்று ட்ரெயின் இல்லைனா பஸ்ஸில் புக் பண்ணி கணேஷ், வேலு, அப்துல் 3 பேரும் கிளம்பி நீங்கள் இங்கே வந்துடுங்க, திருச்சியில் இருக்கிற நம்ம ஏரியாவுக்கு வந்துடுங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு சொல்லுங்கள், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. பிளான் ஓகே பண்ணி இது பண்ணிட்டாங்க. மைக்கேல் கணேஷுக்கு எப்போ ஃபோன் போட்டு இந்த ட்ரிப்பை கன்ஃபார்ம் பண்ணாரோ அப்போத்துலேருந்தே கணேஷ், வேலு, அப்துல் 3 பேருக்குமே ஃபுல்லாகவே நெகட்டிவாகவே நடக்குது. எல்லாமே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வாங்க இல்லையா. அப்துல்லோட வீட்டில் அவங்க அம்மா வலிக்கு விழுந்துடுறாங்க வீட்டில். கணேஷ்க்கு மாலை போட்டிருக்காரு இல்லையா, கொஞ்சம் அந்த தெரு நாய்ங்கெல்லாம் இதெல்லாம் ஸ்ட்ரீட் டாக் போய் கண்டதையும் கடிச்சிட்டு வரும் இல்லையா. பக்கத்தில் ஒரு கறிக்கடையில் ரத்தத்தோட அந்த கோழியோட தலையை தூக்கிட்டு நம்ம கணேஷோட பைக்கு கீழே போட்டு பைக்கு ஃபுல்லாக அந்த ரத்தம் தெரித்து அந்த டயர்லாம் ரத்தமாகி ஒரு மாதிரி பேட் சைனு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. நம்ம இந்த ட்ரிப் பிளான் பண்ணதுலேருந்தே மச்சான் எல்லாமே அடுத்தடுத்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குது, ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்குது, நம்ம இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்துல் சொல்கிறார். வேலு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கு தான் நெகட்டிவாக நடக்குது, எனக்கெல்லாம் ஓகே தான் மச்சான், நான் நார்மலாக தான் இருக்கிறேன், இதெல்லாம் நான் சாதாரணமாக நடக்கிறதாண்டா, பக்கத்தில் கறிக்கடை இருந்துச்சுன்னா நாய் எடுத்துகிட்டு போடத்தான் செய்யும், உங்கள் அம்மா பார்த்து போகாமல் எல்லார் வீட்லேயுமே எப்போயாச்சும் யாராச்சும் ஒருத்தர் வலிக்கு விழுகிறது தானே, அதனால் இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க மச்சான், நம்ம இதெல்லாம் ஒரு நம்மளை போக விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு சதின்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண போகிறாங்க. 1 வாரம் இருக்குது ட்ரிப் பிளான் பண்ணி. 1 வாரத்துக்கு முன்னாடி பஸ்ஸு ட்ரெயினில் பார்க்குறானுங்க, தக்கல்லேருந்து எல்லாமே ஃபுல்லு. அந்த டைம் சீசன் டைம்ங்கிறனால அவங்களுக்கு கிடைக்கல, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. என்ன பண்ணலாம், அப்போ வித்தவுட்டில் போயிடலாமா அப்படின்னா, இல்லை வித்தவுட்டில் தக்கல்லே இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வித்தவுட்டில் போனோன்னா முடியாது மச்சான், இங்கேருந்து போகும்போதே கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு கணேஷ். ஸோ பஸ்ஸில் டிக்கெட் போடலான்னு சொல்லி பார்க்கும்போது பஸ்லேயுமே அவங்களுக்கு எந்த பஸ்லேயுமே டிக்கெட் கிடைக்கல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பஸ்ஸில் மட்டும் கிடைக்கிது, டிக்கெட் கிடைக்கிது, நான் ஏசியில் ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று கிடைக்கிது. ஸோ அதை புக் பண்ணிவிட்டு ஓகே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. பெருங்களத்தூருக்கு பஸ்ஸு ஏறுறதுக்காண்டி 3 பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அங்கேருந்து பஸ்ஸு வருது, உள்ளே வருது. உள்ளே வந்தோடனையும் இவங்க ஏறுறாங்க, ஏறி உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பஸ்ஸை ஆன் பண்ணவே இல்லை, அதாவது பஸ்ஸை எடுக்கவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டியுமே ஆஃப் ஆகிருக்குது.
டிரைவர்கிட்ட போய் கேட்கும்போது, "என்னன்னு தெரிலப்பா, நாங்கள் மாதவரம்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் பஸ்ஸு. கோயம்பேடு வர வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. கோயம்பேடுலேருந்து இங்கே வர வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லா ஸ்டாப்லேயும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் எதில் போவோம்?" அப்படின்னு சொல்லி கணேஷ் கேட்கும்போது, "சாரி சார், நான் வந்து டிக்கெட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வேறு பஸ்ஸு ஏறி போய்க்கோங்க." வேறு பஸ் தான் இல்லையே. எல்லாமே ஃபுல்லானனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு எஸ்இடிசி பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு, இந்த டபுள் டோர் வண்டி இருக்கும் இல்லையா, அது வருது. வாழ மச்சான் ஏறிடலாம்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாப்புல. கணேஷ் சொல்கிறாரு, மாலை போட்டிருக்காரு கணேஷ், "இல்லை மச்சான், எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது. இது ஒரு பேட் சைன் மச்சான். நம்ம இவ்வளோ தூரம் நமக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்திருக்கு. இப்போ வந்து நம்ம புக் பண்ண வந்த வண்டியும் வந்து நம்மளை ஏற விட மாட்டேங்குதுன்னா, ஏதோ தப்பாக இருக்குடா. கடவுளாக பார்த்து நிப்பாட்டுறாரு. வேணாம் மச்சான், நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் கூட கோவா போகலாம்." அப்படின்னோடனே அவர் காண்டாயிடுறாரு வேலு. "சும்மா ஏதாவது சொல்லாத. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கு தான் வந்து பேட் சைனாக நடந்துக்கிட்டு இருக்கே தவிர்த்து, எனக்கு எதுவுமே நடக்கலை. எனக்கு பேட் சைன்னா இந்த இது மட்டும்தான், அந்த வண்டி மட்டும்தான் ஏதாச்சும். ஏன் அந்த ஒரு வண்டி தான் இருக்குதா? நம்ம திருச்சி போகிறதுக்கு எவ்வளோ வண்டி இருக்குது. லிஃப்ட் கேட்டு கூட லாரியில் கூட போயிடுறேன். நீங்கள் வரணும்னா வாங்க, இல்லைனா போங்கடான்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாரு. வேறு வழி இல்லாமல் 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து, அடுத்து வர அந்த எஸ்இடிசி அந்த டபுள் டோர் வண்டியில் ஏறலான்னு சொல்லிட்டு பஸ் வந்துருச்சுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேலு வந்து ஓடக்கூட இல்லை. திரும்பி அவர் கணேஷ் தான் முதல்ல ஓடி போய் இடம் போடுறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. இவங்க 2 பேரும் வந்து கீழே தான் நிற்கிறாங்க. அப்துல்லும் அவங்களும் சிகரெட் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. வேலு வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்தோன்னே குடுகுடுன்னு அந்த சிகரெட்டை அணைச்சிட்டு திரும்பி ஓடும்போது செருப்பு அறுந்து, அது புது செருப்பு. ஒரு மாதம் தான் ஆகுது, அது வாங்கியே 1 மாதம் தான் ஆகுது. இந்த ட்ரிப்புக்குன்னே பிளான் பண்ணி வாங்கியிருக்கிறாரு. இந்த ட்ரிப்புக்காண்டி தான் அதை வச்சிருக்கேன்னு சொல்லி கிரிப்பாக மலையிலலாம் ஏறுற மாதிரி நடக்கிற மாதிரி அந்த மாதிரி கிரிப்பாக ஒரு செப்பல்ஸ் தான் வாங்கியிருக்கிறாரு. அதை அறுந்து அவர் கீழே விழுந்து, அவர் முட்டி தேஞ்சு, ஒரு கல்லில் போயிட்டு அவரோட தலை இடித்து தலையில் பிளட்டு, காலில் பிளட்டு, அந்த செருப்பு அறுந்து போய் அந்த நகம் பேர்ந்து நகத்துலேருந்து ரத்தம். அந்த வண்டியில் டபுள் டோர் வண்டியில் ஏறினார் இல்லையா நம்ம கணேஷ், அங்கேருந்து ஓடி வராரு. என்னாச்சுடா, ஏன்டா இப்படி, என்னடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரத்த காடு வருது. ஆரம்பத்துலேருந்தே வந்து எங்களுக்கு தான் பேட் சைன் உங்களுக்கு தான் பேட் சைன் சொல்லிகிட்டு இருந்தவருக்கு காலு, முட்டி, மண்டை 3 இடத்துலையும் ரத்தம் கொட்டுது. ஸோ என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேயே பெருங்குளத்தூரில் வந்துட்டு அந்த ஒரு கிளினிக் ஒன்று இருக்குது. கடை வச்சுருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இங்கே கூட்டு போங்க அப்படின்னே அங்கே கூட்டு போயிட்டு தொடச்சோன்னே, ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான், பிளட்டு தான் லீக் ஆகிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போயாவது நம்ம ஆட்களுக்கு புத்தி வரணும் இல்லையா? வேலுவே சொல்கிறாரு, இது என்னோட அஜாக்கிரதனால நடந்துச்சு. இதையும் ஏன்டா அந்த பேட் சைனுன்னு சொல்லிட்டு உங்களோட இந்த மாதிரியான விஷயங்களில் சேர்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. நல்ல நேரம், கெட்ட நேரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்துல். நீயாச்சும் புரிஞ்சுக்கோ. அவன் தான் சொல்கிறானா, நீயாச்சும் புரிஞ்சுக்க மாட்டியா? வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த கட்டோடையே நடக்கிற மாதிரி தான் இருக்கார். அந்த நொன்ற மாதிரி கூட இல்லை. அவரால் நடக்க முடியுது. லைட்டாக பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குமே டேப்லெட்டு இதெல்லாம் கட்டுலாம் போட்டு வச்சு விட்டாங்க. கணேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது சாத்தியப்படுமா, வேணான்னு சொல்லிடலாமா? டபுள் மைண்டாக இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மைண்ட் வாஷ் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்களும் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவரும் கன்வின்ஸ் ஆகி ஒரு வழியாக ஏறிட்டாங்க. ஒரு வழியாக ஏறி திருச்சிக்கு போயிடுச்சு பஸ்ஸு. திருச்சியில் போயிட்டு மைக்கிளோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. மைக்கிளோட அப்பா கேட்குறாரு, "என்னப்பா தலையில் ஏதோ அடிபட்டிருக்கு, பேண்டேஜ் இது, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லை அங்கிள், அவன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்துட்டான். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி இதாகிடுச்சு. அது இன்னும் ஒரு மாதிரி ஆறாமே இருக்குது, சரியான காயம், பைக்கில் போகும்போது கீழே விழுந்துட்டான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே மைக்கிளோட அப்பா இவங்க 3 பேருமே வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எக்ஸ்யூவி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் வந்து அவங்க பாட்டி உள்ளேருந்து மைக்கிளோட பாட்டி உள்ளேருந்து வெளியே வராங்க. ரொம்ப ரூடாக பார்க்குறாங்க, ஒரு வியர்டாக பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல. சரி ஓகேடா, வண்டியை கிளப்புவோன்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் வந்து கிளம்புறாங்க. இந்த பாட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இவனுங்க 3 பேருமே பார்க்குறாங்க. பின்னாடி உட்காந்து வேலு, அப்துல், கணேஷ் 3 பேருமே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா அது ஒரு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஆட்கள் வந்து பஸ்ஸில் திருச்சிக்கு ட்ராவல் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லாமே அபசகுணமாக நடந்திருக்கு. சில விஷயங்கள்லாம் உள்ளே இறங்கும்போது தடுக்கி விழுகிறது, போயிட்டு அவங்க கீழேருந்து இறங்கும்போது அங்கேயும் தடுக்கிறது, மைக்கிளோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்க 3 பேருக்குமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. 6:15க்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் செரமனி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 5, 5:30க்கெலாம் வந்துட்டு கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிடுறாங்க.
அங்கேருந்து மேலே ஒரு 10-12 கிலோமீட்டர் போகணும். ஸோ ஒரு டீ கடையில் நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. மைக்கேலோட அப்பா வந்து கேட்குறாரு, இந்த இது ரூட் எப்படி போகணும் அப்படின்னோடனையும் அந்த டீ கடையில் இருந்த மொத்த பேரும் இவங்க 5 பேரை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்துகிற மாதிரி பார்க்குறாங்க, எதுக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் சொல்கிறாரு, மேப்பில் வந்து 2-3 வழி காட்டுது, ஆனால் எது ஷார்ட்கட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா இப்போல்லாம் மேப் நம்ப முடியலை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி லோக்கல் ஆட்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாரு. உடனே இவங்க 3 பேருக்குமே பயம் வருது. என்னடா அது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, என்ன விஷயமா இருக்கும். மணி 6 ஆகுது. 6 மணிக்கு வந்து கார் வந்து என்ட்ரி ஆகுது. அந்த இடமே ஒரு அடர்ந்த காடு. அந்த பனிக்காற்று சவுண்டு இருக்கும் இல்லையா, பனிக்காற்று சவுண்டில் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு காரு, எக்ஸ்யூவி கார் மட்டும் உள்ளே மூவ் ஆகுது. அதுவும் இவர் வந்து நார்மல் ஸ்பீடில் தான் போகிறாரு. ஏன்னா இவங்களுக்கே பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் ஆக ஆக ஹில் ஸ்டேஷன்லாம் இருட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா. பின்னாடி இருக்கிற 3 பேருக்கும் சுத்தமாக ஒரு இதே இல்லை, கான்ஃபிடென்ட்டே இல்லை. இப்போ வேலுவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். வேலு வந்து சென்னையிலேருந்து கிளம்பும்போது எப்படி இருந்தான், பட் இங்கே அந்த இடத்த பார்த்த உடனேயும் இவங்க வேற ஆல்ரெடி ஏதோ அமானுஷம், தப்பாக நெகட்டிவ் வைப்ரேஷனு, அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது வேற கால் தடுக்குது, அவங்க பாட்டி வேற ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இங்கே வரும்போது வேற டீ கடைக்காரங்களாம் சேர்ந்து ஒரு மாதிரி பார்த்து கண்ணாலேயே பயமுறுத்துறானுங்க, என்ன மாதிரி இடம்டா, கூட்டு வந்து சாவடிக்க போகிறானுங்களாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் வேலு. ஸோ 5 பேருமே வந்து சுற்றி முற்றி தான் பார்த்துக்கிட்டு வராங்க. அவங்க மைக்கேலோட அப்பா மட்டும்தான் முன்னாடி பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க 4 பேர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாதுங்க மேலே. இவங்களோட கார் வெளிச்சம் மட்டும்தான். மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அந்த ஓப்பனிங் செரமனி இருக்கு இல்லையா, அந்த இடம் மட்டும் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு 5 வில்லா ரோ ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே மாதிரி இருக்குது. 5 ரோ ஹவுஸ் வந்து இருக்குது. அங்கே லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வெளியே வந்து கேம்ப் ஃபயருக்குலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஓப்பனிங் செரமனி இல்லையா, அதனால் அந்த இடம் மட்டும் பிரகாசமாக இருக்குது. வண்டி உள்ளே என்ட்ரி ஆகி மேலே போய் நிற்கிது. நின்ன உடனே இதுதான்ப்பா நம்மளோட வில்லா, எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே 5 வில்லாவும் ஒரே மாதிரி இருக்குது, எந்த வில்லாவை சொல்கிறாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கணேஷ் மாலை போட்டிருக்காரு இல்லையா, அவர் வந்து 5 வில்லாவையும் பார்த்துட்டு இருக்கும்போது 4 வில்லாலையுமே வந்துட்டு 5 வில்லாலையுமே லைட் எரியுது. எல்லாத்துலேயுமே வந்து கீழே மட்டும் லைட் எரியுது. மேலே வந்து பால்கனி மாதிரி இருக்கும் இல்லையா, பால்கனி கூட கிடையாது, அந்த கூடாரம் மாதிரி இருந்திருக்கு. அதில் ஒரு ரூமோட விண்டோ, எல்லாத்துலேயுமே வந்து லைட் எரிஞ்சிருக்கு. மேலே மட்டும் லைட் எரியலை. ஒரு வில்லாவில் மட்டும் மேலே லைட் எரியுது. ஒரு பொண்ணு நின்று அந்த ஜன்னலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைன்னு சொல்ல முடியாது, அடல்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஒரு ஏஜில் ஒரு பாப்பா மேலே நின்று சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தோன்னே, சரி ஓகே குழந்தைங்களாம் வந்துட்டாங்க போல், சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவருக்கு கணேஷ் வந்து கேட்குறான், அப்பா லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகணும், எங்கே போய் வைக்கணும்னு சொல்லுங்கப்பா, எது நம்மளோட வில்லா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ரோ ஹவுஸுங்கிறனால அப்படின்னு. டக்குன்னு அவர் கை கட்டுறாரு, இந்த நடுவில் இருக்குல்லப்பா இதுதான்ப்பா நம்மளோட வில்லா அப்படிங்கிறாரு. அவனுக்கு நம்ம வில்லாவில் தான் ஆல்ரெடி மேலே வந்து உங்கள் ஃபேமிலி வந்துட்டாங்க போல இருக்குது, அந்த வில்லா தான் மேலே அந்த பாப்பா நின்றுட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வில்லா மேலே நின்றுட்டுருக்குறாங்க, லைட்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு அவர் பார்த்துட்டு, மச்சான் இப்போ ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க போல, பாய்ஸ் ட்ரிப்புன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு மைக்கேல் கிட்ட சண்டை போட்டு டக்குன்னு திரும்பும்போது பார்த்தா மேலே லைட் ஆஃப். மேலே எல்லா ரோ ஹவுஸ்லேயும் லைட் ஆஃப் பண்ணியிருக்க மாதிரி அந்த ரோ ஹவுஸ்லேயும் வந்து லைட் ஆஃப். இப்போ தான் பார்த்துருக்குறான், அந்த இடத்துல ஒரு லைட் ஆன் ஆகி ஒரு குழந்தை நின்றுட்டு இருந்ததை இவன் பார்த்துருக்கான். டக்குன்னு பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. இல்லை நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு புரியல மச்சான் அப்படின்னு சொன்னோடனே மைக்கேல் வந்து திட்டிருக்கிறான், வர வழியெல்லாம் இருட்டு, நீ வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கிற, அப்போ மேலே பார்த்தோன்னே நீ ஏன் உன்னோட ஆலோசினேஷன் மச்சான், அது புதுசாக வீடு வாங்கி கூப்பிட்டு இருக்கிறாரு எங்கள் அப்பா, இங்கே வந்துட்டு கும்மி அடிச்சுட்டு போயிரு, அதை கம்முன்னு வாய வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிட்டு கிளம்புறாங்க. உள்ள அந்த வில்லாவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. புதிய ஒரு புதுசான ஒரு வில்லா. அது ஆக்சுவலாக எல்லாமே அந்த ரோ ஹவுஸ் எல்லாமே வந்து புதுசாக கட்டப்பட்ட ஒரு ரெசார்ட், அது வில்லா சரியா. அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பழைய கதவை ஓப்பன் பண்ணால் ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, ஒரு சவுண்டு வரும், அந்த மாதிரி கேட்டது. இவனுங்க அப்பா டேய் உங்கள் அப்பா உண்மையை சொல்கிறா, ரெனோவேஷன் பண்ணாங்களா, ஆல்ரெடி இருந்த ரெசார்ட்ஸை எடுத்து ரெனோவேஷன் பண்ணாங்களா, இல்லை உண்மையாகவே வில்லாவாக கட்டினாங்களா என்னன்னு சொல்லுன்னு சொன்னப்போ மைக்கேல் வந்து மென்று முழுங்கி, ஏய் லூஸ் மாதிரி பேசாதீங்கடா, வாங்கடா உங்களை போய் கூட்டு வந்து மர்றான்னு சொல்லிட்டு உள்ளே கொடுத்துறான். லைட்டை வந்து ஆன் பண்ணுறான். லைட்டை ஆன் பண்ண உடனேயும் அது டிம்மாகி நார்மலாக எரியுது.
மேலே இருந்து ஒரு பால் வந்து உருண்டு டம்மு 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 கீழே வந்து விழுகுது. ஏய், புது வில்லால எப்படா மேலே பால் இருக்கும் கீழே வந்து விழுகுதுன்னு சொல்லிட்டு வேலு கேட்குறான். மைக்கேல் சொல்கிறான், ஆல்ரெடி ஃபர்னிஷ்டு தான் அது, சரியா? நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உள்ளேயே இருக்குது. இந்த பால் மட்டும் கிடையாது, மேலே பேஸ்கெட் பாலும் இருக்குது. பின்னாடி வந்து பேஸ்கெட் பால் அந்த இது வந்து கட்ட போகிறாங்க, அதெல்லாம் ஃப்யூச்சரில் வர பிளான்ரா. ஏன்டா ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டு சொதப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. இவங்க அப்பா வந்து, நான் கீழே தங்கிக்கிறேன்ப்பா, கீழே ஒரு ரூம் இருக்குது, மேலே ஒரு ரூம் இருக்குது, அவ்வளோதான். கீழே வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கும், வெளியவும் ஹால்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்கும். ஹால் பெரிய ஹாலு, மேலே உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்டெப்ஸு போய் அதில் தான் பால்லாம் உருண்டு வந்துச்சு இல்லையா? அந்த ஸ்டெப்பில் மேலே ஏறி போனால் அங்கே வந்து ஒரே ஒரு ரூம், அதில் அட்டாச் பாத்ரூம். அந்த ரூமில் தான் நம்ம பசங்க 4 பேரும் தங்க போகிறானுங்க. கீழே ரூமில் வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமாக வாங்கப்பா, 10 நிமிஷம் கூட கிடையாது, நம்ம போயிட்டு டக்குன்னு ஓப்பனிங் செரமனியில் போயிட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆக போயிடுறாரு. இவங்க 4 பேரும் மேலே போகிறானுங்க. அதே மாதிரி அந்த டோர் வந்து ஏதோ தப்பாக இருக்குது. அந்த மாலை போட்டிருக்க பையனுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது, அப்துலுக்கும் ஃபீல் ஆகுது. அப்துலுக்கு வந்துட்டு, அப்துலோட அப்பா யார் அப்படின்னா, நம்ம தர்கா இருக்குது இல்லையா, சென்னையில் ஒரு பகுதியில் இருக்க தர்காவை சேர்ந்த, அங்கே அந்த பேய்கள் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்களோட பையன்தான் அப்துல். அவங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் வீட்டிலேருந்தே கொடுத்து தான் விட்ருக்காங்க. அவன் எப்பயுமே கையில் வச்சுருக்குது அந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு தாயத்து மாதிரி இருக்கும் அது, அப்புறம் இந்த தாயத்து மாதிரி இடுப்பில் மாட்டுவாங்க இல்லையா அது, அப்புறம் சில மந்திர எழுத்துக்கள்லாம் போட்ட அந்த பேப்பர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறாரு அவர். இவங்க வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்குறாங்க. மைக்கேல் வந்து கீழே போயிட்டான். வேமா கிளம்பி வந்துருங்கடா, நான் முன்னாடி போயிடுறேன், உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது, எங்கள் அப்பா திட்டுவார், நான் முன்னாடி போயிடுறேன், நீங்கள் 3 பேர் வேமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கதவை மூடிட்டு கீழே போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கீழே போயிட்டான். இவங்க 3 பேர் மட்டும்தான் இப்போது அந்த ரூமில் இருக்கிறாங்க. கணேஷ் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் மச்சான், ஐயப்பனுக்கு வரதான் இருக்கிறேன், நான் கீழே படுத்துக்கிறேன், நான் அந்த ஓரமாக வந்து நான் விரித்து படுத்துக்கிறேன், இல்லை ஹாலில் கூட நான் போய் படுத்துக்கிறேன், கீழே தான் தரையில் தான் படுக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் முதல்ல குளிச்சுட்டு வெளியே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறாரு. ஓப்பனிங் செரமனி ஆரம்பிச்சிருச்சு கீழே. அவன் மைக்கேல் சொன்ன மாதிரி அவனுங்க லேட் பண்ணிட்டானுங்க. கணேஷ் மட்டும் வெளியே போயிட்டார். கணேஷ் மட்டும் வெளியே போயிட்டு அவங்க ஓப்பனிங் செரமனியில் கலந்துக்கிறாரு. வேலு, நம்ம அப்துல் வந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, மச்சான் நான் கீழே போய் ஹால்லாம் பார்த்துட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன், நைட்டு வந்து எங்கே உட்காந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் பார்க்க போகிறோம். ஏன்னா பாய்ஸ் ட்ரிப்னால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. நம்மளால் வேலு மட்டும் உள்ளே ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது வந்து கதவை வந்து டொக் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு பாத்ரூம் கதவை வந்து தட்டுறான். வெளியே இருந்து நம்ம பசங்களை யாரோ ஒருத்தன் வந்து கதவை தட்டின உடனே, டேய் இருடா, இப்போ தான்டா வந்திருக்கிறேன், நீங்கள் தான் ரெஃப்ரெஷ் ஆகி போயிட்டீங்களே, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னா, மறுபடியும் டொக் 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 சத்தம் அதிகரிக்குது. சத்தம் அதிகமாக அவனுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த சைடு வந்து லைட்டு ரிஃப்ளெக்ட் அடிக்குது. நம்ம பாத்ரூமில் அந்த டாய்லெட்லேருந்து அங்கிட்டு பார்த்தா அந்த ஓப்பனிங் செரமனிங்கிறனால அந்த லைட்டு சுற்றும் இல்லையா, அந்த கலர் லைட்லாம் சுற்றுறதுல அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே அடிக்குது, இந்த வில்லாவுக்குள்ளேயே அடிக்குது. ரெட்டு, ப்ளூ, ஒயிட்டுன்னு சொல்லி மாற்றி அடிக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. இவன் வேறு அடிபட்டு இருக்கனால அவனால் டக்குன்னு எந்திரிச்சு போய் கதவை ஓப்பன் பண்ணவும் முடியலை. இருடா வரண்டான்னு சொல்கிறக்குள்ளே டும்முன்னு தட்டுறான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி பயமான உடனேயும் ஃபோன் எடுக்கிறான். ஃபோனில் வந்து நெட்வொர்க் இல்லை அந்த ஏரியாவில். ஒரு சில சிம்களுக்கெலாம், மைக்கேலுக்கும் கணேஷுக்கும் மட்டும்தான் சிம்மு ஆக்டிவேட்டாக இருக்குது. அதுவுமே ஒரு பாயிண்டில் கால் பண்ணால் விட்டு பேசுகிற அளவுக்கு தான் 2 பேருக்குமே சிக்னல் இருக்குது. மைக்கேலோட அப்பாவுக்கும் ஓரளவுக்கு சிக்னல் இருக்குது. இந்த 2 பேர், பாக்கி 2 பேருக்கு வந்து சிக்னலே கிடையாது. இவன் என்ன பண்ணுறான், வெளியே போயிட்டு அந்த வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை போய் கூப்பிடலாம். ஓப்பனிங் செரமனி கீழே தானே போய்கிட்டு இருக்கு, இங்கேருந்து கத்துனா அப்துல் கீழே தானே இருக்கிறான், கேட்கும்ல, வந்துருவான்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணாமே டாய்லெட்குள்ளேயே கொடுன்னு அவன் ஃப்ளஷ் பண்ணிட்டு வேகமாக ஓடி போய் அந்த அந்த விண்டோவை லைட்டாக ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தோன்னையும் அப்துல், கணேஷ், மைக்கேலோட அப்பா 4 பேருமே இந்த ஓப்பனிங் செரமனியில் கீழே நின்று ஒரு அங்கிள் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க.
அவன் பார்த்துட்டு அந்த எச்சி முழுங்குற சவுண்டு முதற்கொண்டு அவனுக்கு அந்த கொடைக்கானலுக்கு மேலே இருக்கிற பனியிலையும் அவனுக்கு வேர்க்குது. அந்த பனிக்காத்தோட சவுண்டு அவன் அவன் காதை அடைக்குது. அவன் பார்த்துட்டு ஒரு செகண்ட் இப்படி திரும்பி அந்த கதவை பார்க்குறான். அந்த டோர் வந்து இப்படி இப்படி திருக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு லாக்கு. திருக்கி இருக்கிறாங்க. அந்த சவுண்டு இருக்கும் இல்லையா, தூக்கி போட்டுருச்சு இவனுக்கு. மேலே இருக்கிற அந்த டாய்லெட்டோட விண்டோல இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். மச்சான் கணேஷ், அப்துல், மைக்கில், பங்கடா டே, பங்கடா வாங்கடா டே, யாரோ இருக்காங்கடான்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த வெளியே இருக்கிற இந்த செரமனியில் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வராங்க. இவங்க வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க. இது வந்து மேலே வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. மச்சான் டே வந்துட்டேன்டா, கதவை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னா இவன் உள்ளேருந்து நடுங்கிக்கிட்டே வரான். ஓப்பன் பண்ணி, மச்சான் யாரோ இருந்தாங்கடா, எனக்கு தெரியும் மச்சான், எனக்கு வெளியே யாரோ கதவை தட்டினாங்க மச்சான் அப்படிங்கிறான். டேய் இல்லைடா, அப்துல் தாண்டா இருந்திருப்பான், அப்துல் தாண்டா கதவை தட்டிட்டு இருந்தான். மச்சான் இல்லைடா, நான் கீழே தான் இருந்தேன்டா, நான் உங்கள் கூட தானடா இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்ல. உடனே மைக்கிள் அவங்க அப்பா எல்லாருமே வந்து ஒரு அங்கிள் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, வயசான ஒருத்தர். அவர் வந்து ஒன்றும் இல்லை தம்பி, அது சும்மா அந்த பக்கத்து டோரில் வந்து தட்டினா கூட, அதாவது அந்த வில்லா எல்லாம் வரிசையாக தான் ரோ ஹவுஸ் இல்லையா, பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இவங்களோட வில்லா மாதிரி தான் எல்லா வில்லாவும் இருக்கும். அதனால் பக்கத்தில் தட்டினா கூட இங்கே தட்டுற மாதிரியே கேட்கும்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். ஆனால் வேலு சொல்கிறான் கணேஷ்கிட்ட, மச்சான் அந்த டோரை லாக்கை வந்து யாரோ ஓப்பன் பண்ணாங்க மச்சான், நான் பார்க்குறேன் மச்சான். நான் எப்படி மச்சான் விஷுவலாக பார்த்தது எப்படி மச்சான், காதில் கேட்குறத வேணால் அந்த ஆள் வேறு மாதிரி சொல்லலாம் மச்சான், விஷுவலாக நான் பார்க்குறேன்டா, அது ஆடிச்சுரா எப்பட்றா அப்படின்னா, மறுபடியும் மைக்கேல் சொல்கிறான், அது உன்னோட ஆலோசனேஷன்ரா, தயவு செஞ்சு இதுலேருந்து வெளியே வாங்கடா, இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நம்ம இருக்க போகிறதே 2 நாள் தான், 2 நாள் ட்ரிப்பையும் வந்து மூட் ஸ்பாயில் பண்ணாதீங்கடா, நைட்டு வந்து பார்ட்டிலாம் இருக்குது கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு கலைச்சிட்றானுங்க. இதனால வேலுக்கு வந்து ரைட்டு, ஆரம்பத்திலேயே சொன்னான் கணேஷ், நம்ம வந்து கேட்காம போயிட்டோம்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு வந்து எல்லாம் பார்ட்டி, கேம்ப் ஃபயர் போட்டு டான்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆங்கிலோ இண்டியன்ஸ் தான் எல்லாருமே, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆங்கிலோ இண்டியன்ஸ் தான் வந்து அந்த இடத்தெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணிவிட்டு, இவங்க வேலு இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மைண்ட் செட்லேயே ஒரு மாதிரியாகவே உட்காந்துருந்தாலும் ஓகே, வந்த வேலையை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த வீடையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ கணேஷுக்கும் தெரியும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு. ஏன்னா வந்த உடனே மேலே பார்த்துருக்கான், ஒரு பாப்பா நின்றுருக்கு, லைட் அடிஞ்சிருக்கு, பட் டக்குன்னு திரும்பவும் அந்த இடத்துல இல்லை, இது ஹாலுசினேஷன் கிடையாது. இவனுக்கும் வந்து பாத்ரூமில் டோரில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. இவன் சொல்கிறேன் ஹாலுசினேஷன் சொல்கிறான், அதையும் அவனால் நம்ப முடியலை. ஸோ அப்துல் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் சகஜம்தான், நம்ம வேலையை பார்த்தோன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் மச்சான், எதையும் சீண்ட வேணாம் அப்படின்னு சொல்லி காம் டவுன் ஆகி இவங்க 3 பேருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருக்குன்னா, மைக்கிள் அப்பாவும் வந்து அவங்கள கூப்பிட்டு டான்ஸ் ஆட வச்சு அவங்களோட அப்படியே கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க. 11 மணி ஆகுது நைட்டு, எல்லாருமே சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. நம்ம மைக்கிளோட அப்பாவும் அந்த அங்கிள் இருந்தார் இல்லையா, வயசானவர் இருந்தார் இல்லையா, இவங்க 2 பேர் மட்டும் கீழே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலே இவனுங்க வந்து 4 பேரும் உட்காந்துருக்குறாங்க. மைக்கிள், வேலு, கணேஷ், அப்துல் 4 பேரும் மேலே உட்காந்துருக்குறாங்க. சும்மா ட்ரூத் ஆர் டேரு, மச்சான் நீ அவளை லவ் பண்ண, நான் இவ்வளோ லவ் பண்ணேன், அது ஏன் ஆளுன்னு சொல்லி இவனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு பாய்ஸ் ட்ரிப்னா எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, சொல்ல முடியாது அவங்க சொன்னதெல்லாம். ஸோ இவங்க இந்த மாதிரிலாம் பேசி கொஞ்சம் அவங்களுக்குள்ள கலகலப்பாக இருக்கும்போது வேலு மட்டும் ஒரு மாதிரியாகவே உட்காந்துருக்கிறான். அவனால் அதுலேருந்து வெளியே வர முடியல. இப்படி அமானுஷம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னவன் தான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். கணேஷ் வந்து, மச்சான் நான் கீழே போயிட்டு தண்ணியும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், சாப்பாடு எடுக்க போகிறேன், நீ வா மச்சான் கூடன்னு சொல்லிட்டு மைக்கிளை கூப்பிட்றான். மைக்கிள் வந்து, இல்லைடா நான் உங்களால் வேலு ஆல்ரெடி பயந்து போய் இருக்கிற, அப்படி நீ வந்து அப்துல்லை கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு கணேஷும், அதான் மாலை போட்டிருக்கார் இல்லையா, கணேஷும் அப்துல்லும் வந்து கீழே வராங்க. கீழே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அங்கிளும் மைக்கிளோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்கதை ஒட்டு கேட்டாங்க. ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வயசானவர் வந்து சொல்லும்போது, இவனுங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க மைண்டில் இது பண்ணிக்கிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறாங்க. இவங்க இருக்கிற வில்லா, மைக்கிள் அப்பா வாங்கின வில்லா தான் ஒரிஜினல் வில்லா. இந்த வில்லாவை ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த வில்லாவோட மாடல்லையே சுற்றி இருக்கிற 4 வில்லாவையும் இது பண்ணியிருக்கிறாங்க, வடிவமைச்சிருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. இந்த வில்லா, இவங்க இருக்கிற வில்லா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக இருக்கிற ஒரு பழைய ஓல்டு, அந்த பிரிட்டிஷ் காலத்தை இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பில்டிங் இல்லையா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வில்லாவை தான் இவங்க ரெனோவேஷன் பண்ணி ஒரு புது வில்லாவாக ஆக்கியிருக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷோட இதுலேயே தான், மாடல்லையே தான் எல்லா வில்லாவையும் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இருக்கிற வில்லா தான் முதல்ல இந்த இடத்துல உருவான வில்லா. இந்த வில்லாவோட பேக் ஸ்டோரி என்னன்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்துல்லோட கை லைட்டாக வழுக்கி, அந்த நம்ம ஸ்டெப்ஸில் நடந்து வருவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து லைட்டாக வழுக்கி அவனோட செருப்பு சவுண்டு வந்து டக்குன்னு கீழே கேட்டவுடனே அந்த அங்கிள் நிப்பாட்டிட்டார். ஸ்டோரியை பாதிலே நிப்பாட்டிட்டு இவங்க வந்து 2 பேரும் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கிள் சாப்பிட்டீங்களா, நாங்கள் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறோம், கணேஷ் வந்துட்டு வெஜிடேரியன், ஸோ அவருக்கு வந்து வெஜிடேரியன் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் நான்வெஜ் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். கணேஷ் நீ இங்கே படுக்கணுன்னா கூட படுத்துக்கோப்பா, கீழே கூட படுக்கணுன்னா படுத்துக்கோ, அவங்களாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்க மாட்டானுங்கள்ல அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. யார், மைக்கிளோட அப்பாவே சொல்கிறாரு. இல்லைப்பா இருக்கட்டுமா சொல்லி எடுத்துகிட்டு போகிறானுங்க. இவனுக்கு கை நடுங்க ஆரம்பிக்குது. யார், நம்ம கணேஷுக்கு. ஏன்னா கணேஷ் தான் பார்த்துருக்குறான், உள்ளே வரும்போதே ஒரு குழந்தை மேலே நின்றுட்டு இருந்திருக்கு, அந்த லைட் மேட்ரு ஞாபகம் இருக்குது அவனுக்கு. இவனுக்கு வேலுக்கு நடந்த மேட்ரும் ஞாபகம் இருக்குது. இப்போ கணேஷும் அப்துல்லும் சாப்பாடை எடுத்துகிட்டு மேலே போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ மேலே என்ன நடக்குது அப்படின்னா, மைக்கிளுக்கும் வேலுக்கும் ஒரு வாக்குவாதம் போகுது. பேய் இருக்குங்கிறான் வேலு, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, என் கூட வந்துரு, நம்ம நைட்டாக கூட ஓடிடலாம், இல்லை எங்கள் 3 பேரையாச்சும் விட்றா, நாங்கள் போயிடுறோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். மைக்கிள் சொல்கிறான், இல்லை மச்சான், இப்போ நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ வந்து இந்த வீட்டில் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறான். நீ ப்ரூஃப் பண்ணு, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், நான் 1 வாரம் கூட இருக்கிறேன் இந்த வீட்டில், தனியாக கூட இருக்கிறேன் அப்படிங்கிறான். சரி ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மார்க்கர் ஒன்று எடுத்து கீழே வந்து தரையில் வரைய ஆரம்பிக்கிறான். ஃப்ளோரில், அந்த அவங்க ரூம்லேயே வந்து ஃப்ளோரில் வந்து ஓஜா போர்டு வரைய ஆரம்பிக்கிறான். வேலு வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணுற, பேய் இருக்குங்கிறேன், ஓஜா போர்டு வரைஞ்சிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது மச்சான், சொன்னா கேள். டேய் இருடா, உனக்கு பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாங்கன்னு அவ்வளோதானே, நாங்களாம் கூட இருக்கோம்ல, ஏன் பயப்படுற, நீ தனியாக பாத்ரூம் இருந்ததுனால தானே வந்துச்சுங்கிற, இப்போ வரட்டும் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓஜா போர்டு வரைஞ்சிட்டு இருக்கிற அந்த டைமில் தான் நம்ம கணேஷும் அப்துல்லும் கீழே போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே வராங்க. மைக்கிள் வந்து அந்த ஓஜா போர்டை வரைஞ்சிட்டு மெழுகுவர்த்தி ஒன்று எடுத்து வச்சுட்டு காயின் எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே ரெடி ஆகுறான். அந்த ரூமில் லைட் ஆஃப் ஆகிருக்கு. ஆர் யூ தேர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாப்புல மைக்கிள். அந்த காயின் வந்து ஒரு க்ளோஸில் வேலுவும் அவனும் பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் கீழே டொம்னு ஒரு சவுண்டு, அந்த மெழுகுவர்த்தி ஆஃப் ஆகிடுது. மெழுகுவர்த்தி ஆஃப் ஆகி இவன் கத்துறான் வேலு மேலே. அந்த டைமிங்கை பாருங்கள். அவன் ஆர் யூ தேர் அப்படின்னோடனையும், சாரி எனிபடி தேர் அப்படிங்கும்போது அந்த காயினை பார்த்துட்டு இருக்க தருணத்தில் இவனுங்க லைட்டாக ஆஃப் பண்ணி இருக்கிறானுங்க. மேலே மெழுகுவர்த்தி டக்குன்னு ஆஃப் ஆகி கீழே அவன் கத்துற சவுண்டு கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும். வெளியே போய் இப்போ மைக்கிளும் நம்ம வேலு, மைக்கிளுக்கே ஒரு மாதிரி பயம் வந்து அள்ளு விட்டு வெளியே ஓடி வரான். 2 பேரும் வெளியே ஓடி வரானுங்க. ஓடி வந்துட்டு கதவை டோரை லாக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா அவங்க அப்பாவும் அந்த அங்கிளும் எம்மா கொடுக்கணும். ஓடி வந்து பார்த்தா மாலை போட்டிருந்த கணேஷ் இருக்காப்புல இல்லையா, கணேஷ் மேலே வரும்போது ஒரு அந்த ஆணியில் போய் எப்படி அது மாட்டுச்சுன்னே தெரியலை. கணேஷுக்கும் தெரில, அப்துலுக்கும் தெரில. 2 பேருமே எப்பயும் போல் மேலே நடந்து தான் வராங்க. அந்த மாலை வந்து நம்ம ஆணியில் மாட்டி மேலே நடக்கும்போது டக்குன்னு இழுத்து அவன் கீழே 2 பேருமே படிக்கட்டுலேருந்து உருண்டு விழுந்துடுறான். யார், கணேஷ் விழுந்து அந்த ஐயப்பனுக்கு போட்ட மாலை அந்த ஹால் முழுக்க அந்த படியிலேருந்து செதறுது, அப்படியே செதறி கிடக்கு. கத்தி விழுந்துருக்கிறான் கீழே. ஐயோன்ட்டு யாரோ இழுத்தாங்க. அவன் கீழே நான் ஆர்டரா சொல்கிறேன். கீழே இழுத்து விழுந்த அந்த சவுண்டில் தான் மேலேருந்து நம்ம ஆட்கள் 2 பேரும் கீழே ஓடி வந்திருக்கிறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா மாலை செதறி போய் கிடக்கு. அந்த ஐயப்பன் மாலை மணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செதறி கிடக்கு. ரூம்குள்ளேயும் அந்த ஹால்லையும் கிச்சன்லேயும் செதறி கிடக்கு, படிக்கட்டுலையும். இவங்க 2 பேர் கீழே வராங்க. அப்துலுக்கு விடவிடன்னு ஆகுது கையெல்லாம்.
அவன் அந்த சாப்பாடை கீழே வச்சுட்டு மச்சான் என்னடா ஆச்சுன்னு சொல்லும்போது யாரோ பிடிச்சி இழுத்தாங்க மச்சான் பின்னாடி அப்படிங்கிறான். இல்லைடா யாருமே இல்லையடா, நான் உன் கூட தானடா வந்தேன்னா. அங்கே பார்த்தா ஒரு ஆணியில் வந்து சிக்கி அந்த மாலையோட ஒரு துண்டு மேலேயே. இப்போ இவனுங்களோட மைண்ட் செட்டு இப்படி இருக்கும். மேலே ஓஜா போர்டு வரைஞ்சனால தான் இந்த இன்சிடெண்ட் இங்கே நடந்துச்சா, இல்லை உண்மையாகவே ஆணியில் வந்து யதார்த்தமாக சிக்கி அந்த மணி மாலை வந்து விழுந்துச்சா? வீடே அமைதியாக இருக்கு. கிளாக் சவுண்ட் 1 மணி அலாரம் அடிக்குது அவங்க வீட்டில். அவங்க அந்த அலாரத்துக்கு அவங்க அப்பாவே பயப்படுறாரு. மைக்கிளோட அப்பா பயப்படுறாரு. ஓப்பனாக கேட்குறான். கணேஷ் வந்து ஓப்பனாக கேட்குறான். கணேஷ், வேலு, அப்துல் 3 பேருமே சேர்ந்துக்கிட்டாங்க. மைக்கிள் அவங்க அப்பா முன்னாடியே கேட்குறாங்க, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குடா, நாங்கள் வந்து இவங்க பேசுகிறத கேட்டோம், அந்த அங்கிளும் உங்கள் அப்பாவும் வந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, எதுனாலும் ஓப்பனாக சொல்லு மச்சான், உயிர் விஷயத்தில் விளையாடாத. எனக்கு இந்த மாதிரி மாலை வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு 3வது வருஷம், கணேஷ் சொல்கிறான், 3வது வருஷம் நான் மாலை போட்டு போகிறேன். 2 வருஷம் எனக்கு எதுவுமே நடந்தது கிடையாது. இந்த பிளானை வந்து நீங்கள் என்னைக்கு எக்ஸிக்யூட் நீங்கள் பண்ணியும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நெகட்டிவ், ஃபுல்லாகவே எல்லாமே நெகட்டிவ் தான் மச்சான்னு சொல்லிட்டு வரிசையாக அடுக்கிறானுங்க. அவனுங்க பஸ்ஸில் ஏறும்போது நடந்தது, அவங்க வீட்டில் அவங்க பாட்டி பார்த்தது, இவன் உள்ளே வரும்போது அந்த பிள்ளையை பார்த்தது, இவன் அந்த பாத்ரூமில் இருந்து வெளியே அந்த கதவு நடந்தது, இப்போ அந்த மாலை அந்து போனது, என்னடா நடக்குது, அந்த வீட்டில் என்னதான்டா இருக்குன்னு சொல்லி பச்சையாக கேட்குறான் அவங்க அப்பா முன்னாடியே. அப்பா சொல்கிறாரு, தம்பிங்களா, ஹேய் மைக்கேல், வாட் இஸ் திஸ், என்ன நடக்குதுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் அந்த பையனா? அப்பா கம்முன்னு இருங்கப்பா, அவங்க சொல்கிறது வந்து கரெக்டு தான், என்ன நடந்துச்சு இந்த வீட்டில் உண்மையை சொல்லுங்கள், ஏதோ இருக்குப்பா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே ஃப்ளோரில், அவங்க மேலே தான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான், அதான் மேலே நடந்து போனால் தான் அவங்க ரூம் இல்லையா மேலே, அந்த ரூமில் வந்துட்டு யாரோ நடந்து போனால் ஒரு சத்தம் கேட்கும். ஏன்னா உட்டன் தான் எல்லாம், மேலே கீழெல்லாம் ஃப்ளோரு, மேலே வந்து உட்டன் ஃப்ளோர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரெசார்ட் அது, வில்லாது. யாரோ நடக்கிற சவுண்டு கேட்குது. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு கதையை. இது வந்து 75 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல கட்டப்பட்ட ஒரு, அந்த காலத்திலேயே ஒரு அந்த ஆங்கிலோ இண்டியன் ஒருத்தவங்களால கட்டப்பட்ட ஒரு வில்லா தான் இது. இந்த வில்லாவோட கதை என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து ஒரு பாட்டி, ஒரே ஒரு பேத்தி, அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க மெய்டு, ஆக்சுவலாக மெய்டே அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அங்கே இருந்துருக்குறாங்க. அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்னங்கிறது இவங்களுக்கே தெளிவாக தெரியலை. அந்த பாட்டி வந்து இறந்த அடுத்த 2 நாள்லே, அவங்க இயற்கை மரணம் தான், அவங்க இறந்த அடுத்த 2 நாள்லே வந்து இந்த வில்லாவில் வந்து தீ பிடிச்சி அந்த பொண்ணு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை வந்து இறந்துட்டாங்க. அதனாலேயே இந்த இடம் வந்து இதாகாமே இருந்திருக்கு, சேலாகாமே இருந்திருக்கு. பட்டு இவங்களுக்குள்ள அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி அங்கே சுற்றி இருந்த இடத்தையும் ஏக்கர் கணக்கில் அந்த இதெல்லாம் வாங்கி போட்டு, ஸோ அதை வந்து ஒரு சிட்டியாக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேட்ட உடனே அப்துலுக்கு வந்து ஒரு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவும் அந்த பேய் ஓட்டுற அந்த இதில் தான் இருக்கார் இல்லையா, அவன் புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஆகி, மச்சான் ஏதோ தப்பாக இருக்குது, இன்றைக்கி நைட்டோட நைட்டாக வண்டி எடுங்க, தயவு செஞ்சு எங்களை போய் சிட்டியில் விட்டுருங்க, நாங்கள் கொடைக்கானல் எதனா ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுகாத குறையாக கெஞ்சிறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துச்சு. அவர் கதை டைப் பண்ணி அனுப்பும்போது நான் அவர்கிட்டே கேட்டுட்டேன், ஏங்க ஒரு ஆங்கிலோ இண்டியனோட ஒரு பில்டிங் சொல்கிறீங்க, அந்த வில்லான்னு சொல்கிறீங்க, பழங்காலத்து பில்டிங் சொல்கிறீங்க, அது எப்படிங்க ஒருத்தவங்க வந்து வாங்கும்போது இதெல்லாம் கேட்டு வாங்க மாட்டாங்களா, இதை வந்து பார்த்து வாங்க மாட்டாங்களா, எப்படி வந்து உங்கள் அப்பா வாங்கினாரு, ஏன்னா அவருக்கு தான் நாலேஜ் இருக்கே, அவர் அந்த காலத்து மனுஷன் தானே, எப்படி வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், பழங்காலத்து பில்டிங்கிறனால அதை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் அந்த அளவுக்குலாம் இல்லை, இந்த அங்கிளுக்கு தெரியும், பட் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணி அவர் வந்து அந்த பக்கத்தில் இருக்க 4 வில்லாவையுமே வந்து சேல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு இதில் தான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அந்த அங்கிள் வயசான அங்கிள் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் அந்த இடத்த வாங்கியிருக்கிறார் மொத்தமாக. இப்போ அவர் தான் பில்டர் மாதிரி, லைக் பில்டர்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம் இல்லையா வீடு, அந்த மாதிரி ஒரு ஆள்.
அவரே தெளிவாக சொல்லலை அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரெனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ரெனோவேஷன் பண்ண புது ஒரு வில்லா மாடல் ஹவுஸ் இதுதான், இந்த மாடல் மாதிரி தான் 4 இது வரப்போகுதுன்னு சொல்லி தான் கூட்டு போய் காட்டியிருக்கிறாரு. இவரும் எந்த ஒரு ஃப்ளாஷ் கட்டு எந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் எதையுமே வந்து கேட்கல. மைக்கேலோட அப்பாவுக்கு இடத்துல எதனா வில்லங்க இருக்கா, இல்லை, அப்போ வாங்கி போர்டு கலதே அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கிறாரு அந்த வில்லா. இப்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது அப்படிங்கிறது. தயவு செஞ்சு எல்லாரும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புங்க, நம்ம வந்து கிளம்பிடலாம். அவர் அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு நீங்கள் இப்போ கிளம்பாதீங்க, நைட்டு இன்னைக்கு ஒரு நைட் இன்னொரு 4 மணி நேரம் தான், ஒரு 5 o'clock 6 o'clock ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சன்லைட்லாம் வந்துடும். எப்படியா வரும் கொடைக்கானலில் வந்துட்டு 6 மணிக்கு சன்லைட் எப்படியா வரும், 6:30 7 மணி ஆகிடும்யா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும், தப்பாயிடும் தம்பி அப்படின்னு. அந்த ஒரு வில்லாவில் மட்டும்தான் அமானுஷம் நடக்குது. ஏன்னா மற்ற இதுலலாம் வந்துட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நடந்த இந்த சத்தத்தினால பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் வந்து என்னாச்சு ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க பசங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பாய்ஸ் ட்ரிப்பு தானே எவனும் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாம் ஃபேமிலியாக வந்துருக்குறாங்க, இவங்க மட்டும் தான் பாய்ஸ் ட்ரிப்புங்கிறனால இவனுங்க வேறங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருக்குறாங்க. ஸோ இப்போ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிடலாம், எடுத்து வச்சிடும், நைட்டு தூங்க வேணாம் யாரும் அப்படின்னு சொல்லி பசங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுறானுங்க, பசங்க எல்லாருமே 4 பேர் மேலே போகிறானுங்க. மைக்கேல், கணேஷ், அப்துல், வேலு 4 பேர் மேலே போகிறானுங்க. ரூம்குள்ளே போயிட்டு லைட்டை ஆன் பண்ணுறானுங்க. லைட்டை ஆன் பண்ணி கீழே கை நடுங்குது எனக்கு. கீழே அந்த ஓஜா போர்டு வரைஞ்சி வச்சுருந்தாங்க இல்லையா, காயினை வச்சுட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா மைக்கேலும் வேலும். எஸ் ஆர் நோ காயினை நடுவில் வச்சிருந்தான். எஸ் அப்படிங்கிறதுல காயின் இருக்கு. யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி மைக்கேல் வந்து இங்கிலீஷில் கேட்டப்போ தான் இந்த சம்பவம் நடந்து தான் 2 பேரும் பதறி அடித்து அந்த கேண்டெல்லாம் அணைஞ்சிருச்சு, குடுக்குடுன்னு ஓடி வந்திருக்கிறானுங்க கீழே. 4 பேரோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? வேலுக்கு கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு ஒரு சைக்கிள் கூட கொடுங்கடா, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்டா, எனக்கு விட்டுருங்கடான்னு அழுகுறான் மேலே உட்காந்து. அவங்களுக்கு அந்த நைட்டு ஒரு மாதிரி அமானுஷ்யமாகவே போய் முடியுது. முத வேலையாக எந்திரிச்சு மைக்கேல், அவங்க அப்பா எல்லாருமே, பசங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரிப் வந்து அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா அவங்க படுத்திருக்கும் போது யாரோ ஒருத்தர் அவங்க மேலே ஏறி நடக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆயிருக்கு. 4 பேர் படுத்துருக்குறானுங்க. 4 பேரும் ஒரு கிங் சைஸ் கட்டில் இருக்குன்னா அதில் காட்டில் வரிசையாக படுத்துருக்குறாங்க. அப்படின்னா ஒருத்த மேலே கால் வச்சு விழுந்தா அது ஹாலுசினேஷன் சம்திங் சொல்லலாம். 4 பேர் மேலேயும் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. மியூசிக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை, கண்ணை மட்டும் திறக்கலை, அவ்வளோதான். ஏதோ ஒன்று சுற்றி நடமாடுதுங்கிறது அவனுக்கும் தெரியுது, அப்துலுக்கும் ஃபீல் ஆகுது, அப்துல்லாலையும் ஃபீல் பண்ண முடியுது. இப்படியே அந்த நைட்டு முழுக்க அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் அந்த இரவு கழியுது. காலையில் அலாரம் அடிக்குது, அலறிக்கிட்டு எந்திரிக்கிறானுங்க நம்ம பசங்க. ஏன்னா அது வந்து அதையும் பாருங்கள், அவங்க அப்பா வந்து பிரிட்டிஷோட மாடல், அந்த மாடலில் நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குருவி ஒன்று வந்து வெளியே கத்தும் பார்த்தீங்களா, கோழி மாதிரி ஒன்று, அது வந்து அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்குறாங்க. ஏன்டா வீடை தான் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி தொலைச்சிருக்கீங்கன்னா இதை மாடா இப்படி எப்படிங்கன்ட்டு வேலும் நம்ம அப்துல்லும் வந்து அசிங்கமாக திட்டுறான். அவரே அனுப்பும்போது இதை சிரிக்கிறார். இப்போல்லாம் நினச்சா எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. ஆனால் என்னால் மறக்க முடியல பிரபா ப்ரோ. நீங்கள் உங்களோட கோஸ்ட் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படியே அவங்க கிளம்பி ஒரு வழியாக மறுபடியும் ரிட்டன் வந்துட்டு அடுத்து ஒரு 2 மாதத்துலேயே வந்துட்டு மைக்கேலோட அப்பா வந்து அந்த வில்லாவை சேல் பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் நடந்த அமானுஷ்யங்கள் அங்கே வந்து எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு சொல்லி அந்த ஏரியாவே வந்துட்டு மூட்டாங்க. வேணாம், இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டில் இருக்கவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ரெசார்ட்டோட நேம் என்ன, அது எங்கே இருக்குது, கொடைக்கானலுக்கு மேலே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலேனா எங்கே பிரதர், மலை உச்சியில் என்ன ரெசார்ட்டு காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர், இல்லை பிரதர், அது வந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று வாங்கி அங்கே ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி ஏதோ ஸ்டே மாதிரி கட்டியிருக்கிறாங்க, தப்பாயிடும், அப்பாவுக்கு வந்து கான்டாக்ட் இன்னும் அங்கே இருக்கனால தப்பாயிடும் சொல்லி அவர் என்கிட்ட சொல்லலை, நானும் உங்ககிட்ட சொல்லலை. இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கோ இல்லை வெளியே வந்து எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாய்ஸ் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் எதனா ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அதை கண்டுக்காதீங்க, அது வந்து உங்களோட ஃபால்ட். ஆனால் உங்கள் ட்ரிப்பில் கலந்துக்க போகிற எல்லாருக்குமே ஒரு அமானுஷம் நடக்குது, ஒரு தப்பான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் காட்டுது அப்படின்னா தயவு செஞ்சு அது எத்தனை கோடி ட்ரிப்பாக இருந்தாலும் அதை வந்து கைவிட்டுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
மெயினாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த ஹில் ஸ்டேஷனில் போய் ஓஜா போர்டு விளாட்றது, ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றது, பேய் இருக்கா இல்லையாங்கிறது, பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஹில் ஸ்டேஷன் போயிருக்கிற எதுக்கு? நீ ஒருத்தன் பேனிக் ஆகிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்க எல்லாவனையும் பயமுறுத்தி விட்டு அவங்களுக்கு அந்த ஓஜா போர்டு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கதையை கேட்டுட்டு ஒழுங்காக போய் பேசாமல் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போயிருப்பாங்க. ஓஜா போர்டு இப்போ விளாண்டு அது எஸ்ஸில் போய் நின்று ஒருவேளை அவன் எந்திரிக்கும் போது அவன் கால் தவறி கூட போய் எஸ்ஸில் நின்றுக்கலாம். காயின் சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே நடந்த அமானுஷத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காயின் போய் நின்றது உண்மையாகவே ஒரு அமானுஷம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட மைண்டில் என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. பாய்.